உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கருப்பு படத்தில் ஒரு காட்சி, படத்துலன்னா இப்போ இந்த ட்ரெய்லரோ டீசரோ வந்தது, அந்த காட்சி வந்து பெரிய ட்ரெண்டிங் ஆகிலாம் ஆயிடுச்சு. வந்து அந்த காட்சியை வந்து சூர்யா வேணான்னு ஆர்ஜே பாலாஜி கிட்ட சொல்லியிருக்காரு. வந்து வேணாங்க அப்படின்னு. அவர் ஏற்கனவே சூர்யா ஒரு படத்தில் பண்ணது தான். அது வந்து அது இப்போ வேணான்னு சொன்னோன்னே ஆர்ஜே பாலாஜி தான் ரொம்ப நிர்பந்தப்படுத்தி, சார் இதை பண்ணுங்க நீங்கள் அப்படின்ட்டு பண்ண வச்சார். அது பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு. அது எதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு வாட்டர் மெலான் அப்படி கையில் வச்சுக்கிட்டு அப்படி 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 ஒரு போஸ்ட் கொடுப்பாரு. அது கஜினியில் பண்ணது. வந்து இப்போ வேணான்னு சொன்னதுக்கு சூர்யாவுக்கான காரணம் என்னன்னா, இந்த வாட்டர் மெலான் ஸ்டார் திவாகர், ஐயோ ஏன்னா என்ன சூழ்நிலைன்னு சூர்யாவே புரிஞ்சுக்கிட்டார். இதுக்கு என்ன காரணம்னா, ஒரு நபரை நாம தான் வளர்த்து விடுறோம். அந்த நபர் வளர்ந்த பிறகு நமக்கு வந்து குத்துதே குடையுது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? வந்து என்ன சொல்லணும்னா, இந்த வாட்டர் மெலான் ஸ்டாரு, அப்புறமா மாக்காப்பா ஆனந்து, புகழ், இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு தகராறு வந்து இந்த குக் வித் கோமாளி இதில் அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக ஒரு 2 நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் இந்த புகழ் மாக்காப்பா ஆனந்தும் போலீஸ் ஸ்டேஷன், நசர்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்து அங்கே வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இன்டர்வியூ கொடுத்தோன்னா அந்த இவர் மாக்காப்பா ஆனந்தோடைய பாடி லாங்குவேஜே ஒரு வித்தியாசமாக இருந்தது. ரைட், ஓகே. அவர் என்னன்றாரு மீடியாவை பார்த்து, ஏங்க நீங்கள் வந்து அவரை பேட்டி எடுக்கிறீங்க, ஏங்க நீங்கள் அவரை பேட்டி எடுக்கிறீங்க, நீங்கள் எதுக்குங்க அங்கே பேட்டி எடுக்கிறீங்க அப்படின் போது, யாரை இந்த வாட்டர் மெலான் திவாகரை ஏன் பேட்டி எடுக்கிறீங்க, பேட்டி எடுக்குது. அதாவது இவரும் மீடியாவில் இருக்கார், ரொம்ப காலமாக இருக்கார் மாக்காப்பா ஆனந்த். வந்து இன்னைக்கு வந்து யார் என்ன கண்டென்ட்டை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க, யார் கிடைப்பாங்க, அதுவும் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கிடைச்சா சும்மா இருப்பாங்களா? இன்னைக்கு இருக்கிற யூடியூப் சேனல்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இது தெரியாமல் வந்து ஏன் பேட்டி எடுக்கிறீங்க, ஏன் பேட்டி எடுக்கிறீங்க, ஏன் வளர்த்து விடுறீங்க, ஏன் நீங்கள் வந்து அவருக்கு வந்து பேட்டி பப்ளிஷ் பண்ணுறீங்க இப்படியும் கேட்டு, அப்புறமா வந்து அதில் ஒருத்தர் கேட்குறாரு, எந்த சேனல் தெரியல, வந்து இங்கே தான் பாருங்கள் ஹைலைட்டு, சார் இது மாதிரி வந்து திவாகர் வந்து உங்களை பற்றி சொல்லியிருக்காரு, குடிச்சிட்டு வந்து செட்டுக்குள்ளே இருப்பார் அப்படின்னு. வந்து எந்த மீடியா நீங்கள், எந்த சேனல் நீங்கள், உங்கள் பேர் என்ன அப்படின்னு. அந்த பாடி லாங்குவேஜ் தோரணையே வேறு மாதிரி மாச்சு. அவர் ஒன்றும் தப்பாக கேட்கல. வந்து அவருடைய கேள்வி நீங்கள் சரியாக புரிஞ்சிங்க. இப்போ இந்த நிருபர் வந்து, நீங்கள் குடிச்சிட்டு வந்து நிற்கிறீங்களாமே செட்டுக்குள்ளே, நீங்கள் குடிச்சிட்டு வந்து அந்த ப்ரோக்ராமை வந்து பண்ணுறீங்களாமே அப்படின்னு சொன்னால் ரைட்டு, கோவப்படலாம். நீங்கள் அப்படி நிற்கிறதாக அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும் பொழுது, இந்த பெரிய அரசியல் தலைவர்கள் அவங்க கூட அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. வந்து நீங்கள் ஒரு கான்ட்ரவர்சியான கேள்வி கேட்டால் நீங்கள் எந்த மீடியா, ஒரு சில பேர் கேட்பாங்க. வந்து அவங்க பதில் சொன்னால் சொல்லிட்டு போவாங்க. அதை தாண்டி பயங்கரமாக அப்படியே முகத்தில் கடன்னு கோபம் வந்துட்டு, நான் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் நிற்கிறேன், குடிச்சிட்டா நிற்க முடியுமா, குடிச்சவங்களால் இது பண்ண முடியுமா, பின்னாடி இருந்த ஒருத்தர் வந்து யாரும் தெரியல, ஒருத்தர் சீன்றார். ஏன்னா இங்கே மீடியா கிட்ட அணுகிற ஒரு விதம்னு ஒன்று இருக்குல்ல, அது இன்றைக்கி வந்து மீடியான்ற பேரில் வந்து அத்தனை கேள்வி கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. அதே வேளையில் ஒரு குறைந்தபட்ச நாகரிகம்னு ஒன்று இருக்குது. அது கேட்ட கேள்வி உங்களை பற்றியான கேள்வி கிடையாது, அவர் அப்படி சொன்னாரமன்றதான் கேள்வி. அவர் சொன்னால் சொல்லி வர, சொல்லாது போகிறாருங்க, நீங்கள் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகலாம். சரி, என்னதான் அது பஞ்சாயத்து, என்ன விஷயம் அது? இந்த வாட்டர் மெலான் திவாகர் இவர் மிக சமீப காலமாக ஓவராக வளர்ந்துக்கிட்டு வர்றாரு. அவர் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு பிரபல சேனலில் கூட போய் உட்காந்து, நான் பேட்டி கொடுக்க மாட்டேன், அதை கொடுக்க மாட்டேன், இதை கொடுக்க மாட்டேன்ட்டு, அவர் வந்து உண்மையிலே அவருக்குள்ளே கோளாரா, இல்லை பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாரா, இல்லை அது வந்து ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை வெளியே வந்து இது மாதிரி ஏதாவது கிளப்பி விட்றாரா, அதை தாண்டி சரி மீடியாக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவரை அதை தாண்டி அவரும் வந்து அதை வச்சு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி அவருக்கு அவரே பண்ணிக்கிறாரு. அதெல்லாம் மீறி அவரை வளர்த்து விட்டதில் பெரும் பங்கு இப்போ மாக்காப்பா ஆனந்து, புகழ், குக் வித் கோமாளி புகழ், இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, வளர்த்து விட்டதே உங்கள் சேனல் தாங்க. வந்து ஏன் பேட்டி எடுக்கிறீங்க, ஏன் பேட்டி கொடுக்க வைக்கிறீங்க, ஏன் அவரை தேடி போகிறீங்க, ஏன் அவர்கிட்ட மைக்கை நீட்டிருந்தீங்களே. பிக் பாஸ் அப்படின்ற எவ்வளோ பெரிய நிகழ்ச்சி, அது வந்து எவ்வளோ பெரிய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்குள்ளே இந்த இவர் திவாகரை, அந்த வாட்டர் மெலான் ஸ்டாரை வந்து நீங்கள் கூட்டு அதில் வந்து பங்கு பெற வச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியாமல வச்சுக்கிங்க. ஏங்க அதுக்கு முன்னே கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 சேனலுக்கு அவர் இன்டர்வியூ கொடுத்துப்பார். 150 சேனலில் வந்து ஒரு 50 சேனல் பார்த்துருந்தா கூட தெரியும் அவர் எப்படியாப்பட்ட கோளாறு அப்படின்னு. வந்து திடீர்னு நான் டாக்டர்ன்றாரு, நான் பிசியோதெரப்பின்றாரு, டாக்டருக்கான அங்கீகாரம் எங்கே கிடச்சிருக்கு தெரியுமான்றாரு, அப்புறமா வந்து ஒரு தர்பூசணி பழத்தை வச்சுன்னு இப்படி நிற்கிறாரு.
நமக்கெல்லாம் தெரிஞ்சு வந்து உண்மையாக கொள்ளாரான்னு. அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த பிக் பாஸை கமலஹாசன் அப்படி கட்டி காப்பாற்றி கொண்டு வந்தார். அந்த இடத்துல யாருமே ஆள் கிடைக்கலன்னு கூட்டின்னு வந்து நீங்கள் தான் வச்சுங்க. காரணம் என்னன்னா, இவர் ஏதாவது ஒரு அங்கே கோளாறு பண்ணுவார். அந்த கோளாறால் உள்ளவங்களாம் ஏதாவது வந்து ட்ரிகர் ஆவாங்க. அந்த ட்ரிகர் வந்து சண்டையாக மாறும். அந்த சண்டையை வைத்து டிஆர்பி ஏற்றலாம், நிகழ்ச்சியை ஓட்டலாம் அப்படின்னு. இது நடந்தது. இதுதான் உண்மை. அதன் பிறகு வந்து அங்கே உள்ளவே பார்த்தீங்கன்னா குய்யோ முறையோ எதுவோ அதை கூட சொல்கிறார் வந்து யாரோ வினோத், கானா வினோத். அவரும் என்னை வந்து அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து ஏதோ சாதிய ரீதியாக மேலே வந்து ஒரு ஏதோ திணிச்சார் அப்படி இப்படின்னு. இப்போ வளர்த்து விட்டது அது. அதோட சரி பிக் பாஸோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்தார் பிக் பாஸ் புகழ். நான் இனிமேல் வாட்டர்மெலான் ஸ்டார் கிடையாது, நான் பிக் பாஸ் புகழ், நான் பிக் பாஸ் புகழ் அப்படின்னாரு. ஓகே, அதை வச்சுக்கிட்டோம். அப்புறம் குக் வித் கோமாளிக்குள்ளே கூட்டின்னு வந்தாங்க. அந்த செட்டுக்குள்ளே தான் இந்த ஆனந்துக்கும், மாக்காப்பா ஆனந்து, புகழ், வினோத் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் என்னை கம்பியால் வச்சு அடித்தாங்க. அடித்ததில் எனக்கு உடல் ரீதியாக காயம் ஏற்பட்டு போச்சு. அது சம்மந்தமாக நான் கேட்டப்போ எதுவுமே எனக்கு வந்து பதில் சொல்லன்ட்டு தைரியமாக போய் அங்கே அந்த இவிபி பூந்தமல்லியில் இருக்கிற இவிபியில் தான் செட்டு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு அருகாமையில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவங்க அந்த கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கிறாங்க. திரும்பவும் போய் கமிஷனர் ஆஃபீஸில் போய் சொல்கிறாப்புல கோளாறானதாக கூட ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்குது. கூப்பிட்டு அவங்கள விசாரிக்கிறாங்க. யார் ஆனந்தியும் வினோத்து புகழையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரித்து நீங்கள் பேசிட்டு வந்து நீங்கள் உங்கள் விளக்கத்தை சொல்லிட்டீங்கன்னா அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த பாடி லாங்குவேஜ் வந்து சொல்கிறது வந்து மீடியா முன்னாடி பேசுறது, ஏங்க நீங்கள் அப்படி நீங்கள் பேசுகிற ஆளாக இருந்தீங்கன்னா, நீங்கள் புகழாக இருக்கட்டும், ஆனந்தாக இருக்கட்டும், அவராக வினோத்தாக இருக்கட்டும், இந்த ஆள் வந்து இடவிடமான ஆள். இவர் பப்ளிசிட்டியாக தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் வந்து மண்டகோளாறு. இவர் நிகழ்ச்சிக்குள்ளே இருந்தால் நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க மாட்டோம், நாங்கள் அந்த நிகழ்ச்சி பக்கமே வரமாட்டோம் அப்படின்னு அந்த சேனல் நிர்வாகத்திற்கு நீங்கள் பேசியிருக்க வேண்டியது தானே. அப்போ உங்களுக்கு அதில் பங்கு இருக்குது இல்லை. நீங்கள் அடிச்சிங்களா இல்லையா அதை தாண்டி போலீஸ் விசாரிக்க போகுது. ஆனால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் தான் வந்து நல்லவங்க, ஒட்டுமொத்தமாக ஒரு லூசு பையன், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் வந்து முழுக்க முழுக்க பப்ளிசிட்டிக்காக பண்ணுறான், நீங்களாம் மீடியாலாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, மீடியாலாம் என்கிட்ட எப்படியா கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற ஒரு தோரணையில் பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம் வந்து. இப்போ மாக்காப்பா ஆனந்த் இருக்கார், ஒரு பாடல் நிகழ்ச்சி நடத்துகிறாரு. இந்த பிரியங்கா அவங்கள சேர்ந்து சூப்பர் சிங்கர். அதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெட்டை அர்த்த ஜோக் அடிக்கிறது, சமயத்தில் பார்த்தீங்கன்னா உருவ கேலி பண்ணுறது. அந்த நிகழ்ச்சிக்கு எங்கெங்கிருந்தோ குக்கிராமத்திலேருந்து, அப்புறம் வந்து கேரளாவிலேருந்து, மற்ற மாநிலத்திலேருந்து, ரொம்ப அடிமட்டத்திலேருந்து இப்படிலாம் வரவங்களை போகிற போக்கில் நீங்கள் வந்து உருவ கேலி பண்ணுறது, கிண்டல் அடிக்கிறது இவரை சொல்கிறேன் நான். அது மட்டும் நியாயமாது? நான் ஒன்றும் அந்த வாட்டர் மேலானா தர்பூசணி அவருக்கெல்லாம் வெக்காலத்து வாங்கலை. அவரும் ஒரு மாதிரி வண்டக்கோளாறு தான், அதை விடுங்க. அதை தாண்டி நீங்கள் பேசுகிற விதம் எப்படி இருக்குது வந்து. அந்த நபர் வந்து என்ன அடிச்சிட்டாங்கன்னு அடிக்காமலாம் வந்து சொல்லுவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது, அது விசாரணைக்குள்ளே இருக்குது, அது வேறு விஷயம். அடிச்சிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது அதற்கான பதிலை சொல்லாமல் அங்கே வந்து இந்த மீடியா முன்னாடி வந்து என்னென்னவோ பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அந்த பாடி லாங்குவேஜை வேறு மாதிரி காட்டிக்கிட்டு பின்னாடி இருக்கிற நபர்லாம் அந்த வினோத்ன்றவர் கூட கொஞ்சம் பார்த்து பேசுகின்றார். அதாவது நீங்கள் அரங்கத்துக்குள் நின்று நிகழ்ச்சி நடத்துறது வேற. பொதுவெளியில் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துடுச்சு, பொதுவெளியில் வந்தாச்சு, அதுக்காக காவல்துறையில் வந்து உங்களை விசாரணை கூப்பிட்டுருக்காங்க, அது விசாரிச்சாங்க, அது உங்கள் இதுவே. அங்கே ஒரு மீடியா நிற்குது, 4 மீடியா நிற்குதுன்னா சாதாரணமாக அந்த விஷயத்தை அப்படி கடந்து போயிட்டு இருக்க விட்டுட்டு ஒட்டு மொத்தமாக அந்த நபரை வந்து மிக மோசமான ஆள், அந்த நபரை எதுக்குமே லாய்க்கில்லாதோ அப்படின்னா அந்த நபரை வளர்த்து விட்டதே உங்கள் தரப்பு தான், அந்த நபரை இவ்வளோ உச்சத்துக்கு கொண்டு வந்ததே உங்கள் தரப்பு தான். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்னென்னவோ கதை சொல்லி இது பண்ணுறீங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக என்ன ஆகி போச்சு, அந்த வாட்டர் மேலான் மேலே எவ்வளோ கோபம் இருந்ததோ பார்வையாளர்கள் உங்கள் பக்கம் திரும்பிச்சு. அந்த கோபத்தை நீங்களே திருப்பிக்கிட்டீங்க. அது அப்பா அந்த ஆள் இப்படி தான் வந்து எப்போ முடியா அதை பேசுறதா உண்மை, அந்த ஆள் பக்கமும் நியாயம் இருக்குதுயா, இங்கே பாரு இந்த பயலுங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து கொண்டு வந்துட்டீங்க நீங்கள். அதை தாண்டி வடிவேல் சொல்கிற மாதிரி தான், வருஷத்துக்கு ஒருத்தங்கிட்ட நான் சிக்கிக்கிறேன்ற மாதிரி. வருஷத்துக்கு ஒருத்தர் இல்லை, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒருத்தர், 4 மாதத்துக்கு ஒருத்தர். யாரும் நீங்கள் சேனலில் போய் பாருங்கள் வந்து இந்த மாதிரி கோளாறுங்க வரதான் செய்யும், வேறு வழியும் கிடையாது. இன்றைக்கி அவ்வளோ மீடியாக்கள் பெருத்து போச்சு, அவங்களுக்கு கண்டென்ட் தேவைன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அதை பார்க்க விருப்பப்பட்டவன் பார்க்க போகிறான், தூக்கி எறிய போகிறான். எல்ஐகேல கூட நடிச்சிருக்காரு. இப்போ திடீர்னு பார்த்தா நான் எல்ஐகே புகழ் அப்படின்னு, எல்ஐகேவுடைய நான் பிரபலம் அப்படின்னு. ஏன்னா ஏதோ விதத்தில் இவங்களுக்கு வந்து மக்களை வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு தான் சினிமாவிலையும் அவங்களை நடிக்க வைக்கிறாங்க. அதை விட்டுவிட்டு நீங்கள் அந்த பஞ்சாயத்தை அங்கேயே பேசாமல் ஒரு நபரை வந்து திரும்பவும் நீங்கள் வந்து
பெரிய ஆள் ஆக்கிறது நீங்க தான். அந்த நபரை அப்படியே கண்டுக்காம விட்டா கண்டுக்காமலே போயிடும். அந்த நபரை பெரிய ஆள் ஆக்கிறது நீங்க தான். அதில் குறிப்பாக அந்த மக்காப் ஆனந்த் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த நபர் மோசமான நபருங்க. யாரு? இந்த வாட்டர்மெலன் ஸ்டார். ஒரு செட்டுக்குள்ள ஒரு நடிகை, அந்த நடிகையோடைய கணவர் இருக்காரு. அந்த கணவர் இருக்கும்போதே போய் அப்படி தோல்ல, அந்த நடிகையோட தோல்ல கை போட்டு வாமா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவரு. அப்படின்னு மோசமான ஆளுன்னு தெரியுது இல்லை, ஒரு மோசமான நபர்னு இதுவாகுது இல்லை, நீங்கள் அந்த நிகழ்ச்சி விட்டு வெளியேற்ற வேண்டியதானே. நீங்கள் நிகழ்ச்சி விட்டு வெளியே, அதே குக் வித் கோமாளியில் இதுக்கு முன்னாடி எத்தனை பஞ்சாயத்து நடந்தது, இந்த மணிமேகலை பஞ்சாயத்துலாம் நடந்தது இல்லைங்களா? அப்போல்லாம் எல்லாரும் வெளியே அமிச்சாங்கல்ல, அப்போ ஒரு பிரச்சனை ஆச்சுல்ல. அப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான ஆட்கள் தேவைன்னு தெரியுதில்ல. இவரை கூட அந்த இவர் இருக்கார்ல, இந்த வாட்டர்மெலன், அவர் கூட நம்ம சேனல் தம்பிங்கெல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஒரு ஆங்கரை பார்த்தா ஃபோன் நம்பர் வாங்கிடுவார், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஃபோன் நம்பர் வாங்கிடுவார், நைட்டு பூரா மெசேஜ் அனுப்புவார் அப்படின்னு. அது என்னன்னு தெரியல வந்து. ஆமாம், அது மிகப்பெரிய தவறு தான். அது ஏன் ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்க? திரும்பவும் ஒரு என்ன சொல்கிறது வந்து, இது ஒரு மண்டபோலாரா? இதை வச்சு வந்து மறுபடியும் விளம்பரம் தேடுறாரா? இவர் என்ன ஸ்டார் ஆகிட்டாரு? இந்த ஸ்டாரை அப்படியே கண்டுக்காமல் விட்டிங்கன்னா கண்டுக்காமலே தான் போயிடும். நீங்களாம் சேர்ந்து 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 தான் இது மாதிரி செய்யறதுனால இந்த ஸ்டார் மிகப்பெரிய ஸ்டாராக தன்னை நினைத்து கொண்டு பொதுவெளியில் வந்து கோமாளித்தனமாக செய்து, இந்த கோமாளித்தனத்தை சகிக்க முடியாமல் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெறுத்து போகிற அளவுக்கு வேணாயான்னு ஒதுக்கும் பொழுது மற்றும் இன்னொரு நிகழ்ச்சி நீங்கள் கொண்டு வந்து அதை சேர்த்து நீங்கள் எப்படி மறந்து போகலாம் வாங்கன்னு சொல்லி அவருக்கு இன்னொரு ப்ரோக்ராம் கொடுத்து அவரை மறுபடியும் வைரல் ஆக்கி அவரை ஒரு 100 சேனல் இன்டர்வியூ பண்ணி திரும்ப அந்த மக்கள் பேசுகிற மாதிரி பார்க்குற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுது. காரணம் கர்த்தா நீங்கள் தான். அதன் பிறகு அந்த நபரை போட்டு ஏங்க இப்படி வந்து அடி அடி நடிச்சிட்டு இருக்கீங்க? விட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நிறைய இருக்குது வேலை. தேர்தல் சமயம் வேற, யார் ஜெயிப்பாங்க, யாருக்கு ஓட்டு போடுவாங்க, அந்த பரபரப்பில் இருந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் வேறு குறுக்க கவுச்சிக்கு வர மாதிரி வந்து இது மாதிரி ரோதனை பண்ணிட்டு இருக்கீங்க. போங்கப்பா வேலையை பார்த்துட்டு.